ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்கில் நல்ல ஒரு ட்ரேடிங்கான வாய்ப்பு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக நமக்கு அமைஞ்சது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதோட கிராஃப் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பாட்டம்லேயே சரிங்களா, இந்த பாயிண்டில் நல்ல பாட்டம்லேயே என்ட்ரி எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு செட்டப் அமைஞ்சது. இந்த இடத்துலையே நாங்கள் என்ட்ரி எடுத்திருந்தோம். அதுக்கடுத்ததாக பாருங்கள் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டு, நல்ல அருமையான மூவ்மெண்ட் கிடச்சிருந்தது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சிஸ் பேங்க் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி 5 பாயிண்ட் பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.42% பாசிட்டிவ்லையும் ஃபைனலாக 1198.10 க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து பாருங்கள் சைட்வேஸில் போச்சு. 12 மணி வரைக்குமே சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. 12 மணிக்கு புல் பேக் ஆனது. நல்ல ஒன் சைடு ரேலி, நல்ல பாசிட்டிவாக வந்து 5 பாயிண்டில் ப்ளஸில் க்ளோஸ் வச்சிருக்கு. இதோட கிராஃபை பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நல்ல பாட்டம்லேயே நமக்கு பை கிடைச்சிது. அது மட்டும் கிடையாது, இந்த லோயர் பாயிண்ட்லேயே நம்ம என்ட்ரியும் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிது. இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்கில் ஓஐ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 1795 கான்டாக்டும், புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 3147 கான்டாக்டும் நியூ ஓ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 9% அதிகமான ஓய் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்டாக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 1200 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 266 கான்டாக்டும், 1220 கால் ஆப்ஷனில் 255 கான்டாக்டும், 1250 கால் ஆப்ஷனில் 171 கான்டாக்டும் நியூ ஓ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே புட் சைடு செக் பண்ணி பாருங்கள், 1180 புட் ஆப்ஷனில் 1364 கான்டாக்டும், 1150 புட் ஆப்ஷனில் 226 கான்டாக்டும், 1000 புட் ஆப்ஷனில் 296 கான்டாக்டும் நியூ ஓ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ட்ரேடிங்கான வாய்ப்பு இந்த பாட்டம்லேயே நம்ம கிடைச்சிது. உங்களில் யாருக்காவது இந்த பாட்டம்லேயே எப்படி என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டவுட் இருந்தால் இந்த மொபைல் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பாட்டம்லேயே எப்படி என்ட்ரி எடுத்தோம், அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு, எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுத்தோம் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.